அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி. திதிகளில் 6வது திதியாக வருவது இந்த சஷ்டி திதி. இந்த நாளில் எவரொருவர் முருகனை நினைத்து விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது உறுதி. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வளர்பிறை சஷ்டியில் என்ன தனிச்சிறப்பு என்பதை பற்றியும் இந்த சஷ்டி திதியில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்க ஜோதிட மாந்திரீக ரீதியாக பரிகாரங்கள் செய்து தரப்படும். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய தினம் 3/4/2025 வியாழக்கிழமையோடு சேர்ந்து இந்த சஷ்டி வந்திருக்கிறதுனால குருவார சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது. குரு பகவானுக்கு உகந்த இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்தால் சிறப்பான பலனை நிச்சயம் பெற முடியும். இந்த நாளில் முருகனையே குருவாக நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும். இது முதல் விஷயம். 2வது, வியாழக்கிழமை என்பது குபேரருக்குரிய தினமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் குபேரனையும் நினைத்து நாம் வழிபடுறது கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே குரு குபேர சஷ்டி அப்படின்னு இந்த நாளானது அழைக்கப்படுது. இந்த நாளில் இந்த 3 பேரையுமே வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம். வெற்றிக்கும் முருகனுக்கும் உரிய பொருள் வெற்றிலை. ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குபேர விளக்கு வைங்க. அந்த விளக்கில் நெய் ஊற்றி பச்சை திரி, பச்சை நிறம் என்பது குபேர பகவானுக்குரியதாக கருதப்படுகிறது. பச்சை நிற துரி போட்டு தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபமானது வடக்கு திசையை நோக்கி எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தீபத்தின் முன் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்கண்டும் இன்னொரு கிண்ணத்தில் மஞ்சள் தூளையும் வைங்க. இந்த இரண்டையுமே நீங்கள் வழிபாடு செய்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளை நீங்கள் நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்தலாம். கல்கண்டை நீங்கள் கொண்டுட்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுடலாம். குறிப்பிட்டு மாலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இந்த பரிகாரத்தை செய்கிற நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. குபேரனுடைய படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாமரை மலர் கிடைத்தால் தாமரை மலர் கொண்டு அலங்காரம் செய்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது ஓம் சரவண பவாய நமக என்னும் மந்திரத்தை உள்ளமுருகி முருகப்பெருமானை நினைத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக தீரும், தரித்திரம் விலகும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். தவற விடாதீங்க. இந்த வழிபாட்டை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. முருகப்பெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.